100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ட்டு தெரியுமா? கிரகநிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு, ஜாதக அமைப்பு இதெல்லாம் பொறுத்து மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க, குணநலன்கள் எப்படி இருக்கும், ஒட்டுமொத்த வாழ்க்கை எப்படி அமையும், என்ன செய்வீங்க, என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்ட்டு உங்களுடைய முழு ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உடன் இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத அறிவதற்காகவே காத்திருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கி பார்ப்பீங்க. அதாவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் தான். நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீங்க. எங்கேயாவது கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு படபடப்பு கூட சொல்லலாம், ஒரு பயம் கூட சொல்லலாம், அதிகமாகவே இருக்கும். அதனால் உதவி கேட்க கூட தயங்குவீங்க, தவிர்த்தும் விடுவீங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு செய்வீங்க. பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது அப்படின்றதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி சந்திர பகவான் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல் உங்கள் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும். இந்த ஸ்தானம், அதாவது இந்த சந்திர பகவானினுடைய ஸ்தானம் வாக்குஸ்தானத்தால் சேமிப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பெருசாக சேமிக்க முடியாதுன்னே சொல்லணும். மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மிதுனம் ராசிக்கு 3வது இடத்துக்கு சூரிய பகவான் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் என்பதையும் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார். இதனால் எப்போதும் இறை அருள் உங்களுக்கு இருக்கும். உங்களின் உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருவதால் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது. உங்களால் எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களில் சிலர் சுய தொழில் துவங்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறு ஒரு இடத்தில் பணம் சம்பாதிக்க நேரிடும். உங்களுடைய மிதுனம் ராசி காற்று ராசி. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2 விதமான குணங்கள் இருக்கும். சல்மான் ருஷ்டி, மர்லின் மன்றோ, ஆர்த்தர் கானன் டாயில், அமெரிக்க அதிபர் கென்னடி போன்றோர், அமெரிக்க முன்னாள் அதிபர் கென்னடி போன்றோர் மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். மிதுன ராசிக்காரர்கள் புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் புதிய அனுபவங்களை பெறவும் துடிப்பாக இருப்பீங்க. கல்வி தாகம் அதிகமாகவே இருக்கும். படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒருபோதும் மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்நேரமும் ஏதாவது ஒன்றை புதிதாக படித்து கொண்டே இருப்பீங்க, புதிதாக தெரிந்து கொண்டே இருப்பீங்க. 7, 8, 9, 12 டிகிரி வாங்குகின்றவர்கள் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் தான். அதாவது ஒரு யூஜி ஒரு பிஜி இதோடு முடித்துட்டு போகாமல் 2, 3 டிகிரி, 4, 5 டிகிரி, 6, 7 டிகிரி அப்படின்னு தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பீங்க. கலா ரசனை அதிகமாகவே இருக்கும்.
ஏதேனும் ஒரு கலையில் வல்லுநர்களாகவும் இருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா சங்கீத கலையில் ஈடுபாடு இருக்கும். ஒரு சிலர் புகழ்பெற்ற பாடகர்களாகவும் மாறுவீங்க. சிலர் விமர்சகர்களாக இருப்பீங்க. அமைதியான சுபாவமும் எதையும் உடனே கற்றுக்கொள்ளும் சாமர்த்தியமும் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கும். சுய முன்னேற்றம் உடையவர்களாக இருப்பீங்க. பேச்சில் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பேசுவதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு நண்பர்கள் சற்று அதிகமாகவே இருப்பார்கள். நண்பர்களோடு விவாதம் செய்வது, கலந்துரையாடுவது, பேசி மகிழ்ச்சியாக பொழுதை போக்குவது இதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களாக இருக்கும். சிவந்த நிறம், அளவான உயரம், சிரித்த முகம், இனிமையான பேச்சு இதெல்லாம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். ஆண்கள் கொஞ்சம் பெண் தன்மையோடு இருப்பீங்க. பெண்கள் கொஞ்சம் ஆண் தன்மையோடு இருப்பீங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்கவே மாட்டீங்க. ஒரு ஆளை பார்த்த உடனேயே சரியாக கணித்து விடுவதில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கணக்கு போடுவதில், கணக்கு பார்ப்பதில் கில்லாடிகள் நீங்கள், கெட்டிக்காரர்கள் நீங்கள். உங்களுடைய கருத்துக்கு உதாரணமாக இருப்பீங்க. யாரிடமும் கோபப்படுவதோ யாரையும் பகைத்து கொள்வதோ நீங்கள் இல்லை. உங்களை ஒரு சமூக பறவை என்று கூட அழைக்கலாம். வீட்டிற்குள் இருப்பதை விட வெளியில் இருப்பதை அதிகம் விரும்புவீங்க. உங்களுக்கான நெட்வொர்க் அதிகமாகவே இருக்கும். எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்களே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க. புதிதாக பார்ப்பவரிடம் கூட பழகியவர் போல பேசி நண்பர்கள் ஆக்கிக் கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மிதுன ராசிக்காரர்களின் சிந்தனை எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவாக தான் எப்போவுமே திங்க் பண்ணுவீங்க. பாசிட்டிவாகத்தான் எப்போவுமே செயல்படுவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பலமாகவும் இருக்கும். இதனால் உங்களுக்கு மன அழுத்தம், மன கவலை போன்றவையெல்லாம் பெருசாக இருக்காதுன்னே சொல்லணும். எந்த கவலையும் உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்து தங்களுடைய பிரச்சனையை தாங்களே தீர்த்து கொள்வீங்க. அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறது, இவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறது, இவங்க நம்ம பிரச்சனையை தீர்ப்பாங்களா அவங்க தீர்ப்பாங்களா அப்படின்ட்டெல்லாம் போக மாட்டீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்வீங்க. மற்றவர்களின் சிக்கலுக்கு கூட நீங்கள் போகிற போக்கில் அலட்சியமாக ஒரு தீர்வை சொல்லிட்டு போயிடுவீங்க. அடடா, இதற்காகவா இவ்வளவு குழம்பி கிடந்தோம் என்று மற்றவர் நினைத்து உடனே உங்களுடைய ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. மிதுன ராசிக்காரர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் எல்லாம் இல்லை. இடத்துக்கு ஏற்ற வகையில் தங்களை தகவமைத்து கொண்டு லாபம் பார்க்கக்கூடிய அல்லது நன்மை அடையக்கூடிய சூட்சமம் தெரிந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். ஆளை பேசியே அசத்தி விடுவீங்க. ஒருத்தவங்களை பேசியே காரியத்தை சாதித்து விடுவீங்க. திறமையாக பேசுவதில் கெட்டிக்காரர்கள் என்று தான் உங்களை சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்வதிலும் மற்றவர்களை ஆற்றுப்படுத்துவதிலும் வல்லவர்கள். பற்று, பக்தி, விசுவாசம், லட்சியம் போன்றவற்றை நீங்கள் பெருசாக விரும்புவது கிடையாது. நீக்கு போக்காக நடந்து கொள்ள தெரிந்தவர்கள். புதன் பகவான் ராசிக்காரர் அப்படின்றதுனால நீங்கள் பெரும்பாலும் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. ஒரு சிலர் கணிதம் தொடர்பான வேலைகளை செய்வீங்க. கணக்காளராக, வங்கி பணியாளராக கூட இருப்பீங்க. பேச்சாளர், ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர், சனி சம்பந்தப்பட்டிருந்தா வக்கீல், குரு சம்பந்தப்பட்டிருந்தா கவிஞர் என்று தொழில் செய்வீங்க. பெரும்பாலும் முதல் போட்டு ரிஸ்க் எடுத்து தொழில் செய்ய மாட்டீங்க. மாத சம்பளம், அரசு பணி, நிரந்தர வேலை இதையெல்லாம் விரும்புபவர்களாக இருப்பவர்கள்தான் நீங்கள். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம் சற்று கோபமாக பேசுவதோ அவர்களை அடித்து குட்டி தண்டனையெல்லாம் கொடுப்பது கிடையாது. எத்தகைய சிக்கலையும் கண்டிப்போடும் கனிவோடும் பேசி தீர்த்து வச்சிடுவீங்க. அவர்களை நல்வழிப்படுத்தவும் செய்வீங்க. உடனிருந்து படிக்க வைத்து தானும் சிரமப்படாமல் பிள்ளைகளையும் சிரமப்படாமல் வளர்க்க தெரிந்தவர்கள் தான் நீங்கள். மிதுன ராசிக்காரர்கள் எந்தவித கட்டுப்பாட்டுக்கும் உள்ளாக மாட்டீங்க.
எத்தனை பிரியமாக வாழ்க்கை துணை இருந்தாலும் அவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதை விரும்பவோ மாட்டீங்க. வெளியில் சுற்றி திரிவதையே அதிகம் விரும்புவீங்க. வீட்டு ஆட்களுக்கு மட்டுமல்ல, நண்பர்களுக்கும் கூட நீங்களே கடைகளுக்கு போய் நல்ல துணிமணிகளை செலக்ட் செய்து கொடுப்பீங்க. ஒரு பொருளோட தரம், விலை இதையெல்லாம் பார்த்து வாங்குவதில் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் கெட்டிக்காரர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எப்பவுமே மிதுனம் ராசிக்காரர்கள் தன்னை சூழ்ந்து அன்பானவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. தனிமையை பெருசாக விரும்புவது கிடையாது. தான் தனியாக ஒரு அறையில் இருந்தாலும் தான் இருக்கும் வீட்டில் 3-4 பேர் இருக்க வேண்டும். அவர்களின் பேச்சு சத்தம், டிவி சத்தம் ஆகியவை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களாக இருப்பீங்க. யாரும் இல்லாத வீட்டில் தனியாக இருக்க மாட்டீங்க. பயந்த சுபாவம் உடையவர்கள், ஆனால் வெளியே தெரியாது. தன்னை சுற்றி மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ வேண்டுமென்று விரும்புவீங்க. காதல் தோல்வி, தொழிலில் நஷ்டம், அவமானம், வஞ்சனை, சூது போன்றவையெல்லாம் பெருசாக உங்களுக்கு வராது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றி எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர் அப்படின்றதுனால ஏழை பெண் அல்லது ஊனமுற்றவரை திருமணம் செய்தல், பாதிக்கப்பட்டவருக்கு வாழ்வளித்தல் போன்றவற்றில் பெருசாக கவனம் செலுத்த மாட்டீங்க. வசதியான குடும்பத்து பெண் அல்லது நல்ல சம்பளம், நிரந்தரமான வேலை செய்யும் பெண்ணை விரும்பி திருமணம் செய்வீங்க. வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கவும் சம்மதிப்பீங்க. தன்னுடைய பதவி உயர்வு, வருமான உயர்வு, வீடு கட்டுதல், கார் வாங்குதல், வெளிநாட்டு சுற்றுலா போவது என்று அடுத்தடுத்த முன்னேற்றமான லௌகீக செயல்களை குறித்து சிந்தித்து செயல்படுவீங்க. ஆடம்பரத்தை விரும்பாவிட்டாலும் கூட வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். எளிமை, தியாகம் போன்றவற்றிற்கு உங்களின் வாழ்க்கையில் இடமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் பல நட்புகள், காதல்கள் வந்து போனாலும் அவற்றால் அதிகம் பாதிக்கப்படாமல், மன அழுத்தத்திற்கு உள்ளாகாமல், தான் திருமணம் செய்தவரோடு அமைதியாக குடும்பம் நடத்துவீங்க. சில சமயம் நீங்கள் ஒருவரை பற்றி விமர்சனம் செய்துவிட்டு நேரில் அவரை பார்க்கும்போது அவரிடம் இணக்கமாக நட்போடு நடந்து கொள்வீங்க. உங்களுக்கு என்று தனிப்பட்ட உயிர் நண்பனோ ஜென்ம பகைவனோ யாருமே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எல்லா மனிதர்களையும் பயன்படுத்தி கொண்டு சண்டையும் இன்றி சாகசமும் இன்றி பயணித்து கொண்டே இருப்பவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், வெற்றியின் ரகசியம் புரிந்தவர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். தோற்றம், புதுமை, ஸ்டைல் என்று மற்றவர்கள் நீங்கள் இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் திறன் உடையவர்கள். மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. பிறவியிலேயே சாகசங்களை விரும்பும் நீங்கள் பொழுதுபோக்காக நிறைய சாகசங்களை செய்வீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களில் தங்கள் சாகசத்தை காட்டுவீங்க. திறமையான வாழ்க்கை துணைவரை தேடுவதாக இருந்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் மீது உங்களுக்கு ஒரு கண் இருந்தால் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுடைய மனதில் இடம் பிடிப்பது அப்படின்றது காற்றில் பறக்கும் பறவையை கைப்பற்ற முயல்வதை போன்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களின் மதிப்பு என்ன என்பது மிக சரியாக தெரியும். உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை என்று அவர்கள், அதாவது நீங்கள் ஒரு நொடி நினைத்து விட்டால் போதும் உங்களுடைய விரல் வழியே புகையைப் போல நழுவி விடுவீங்க. இளமையான, கவர்ச்சியான, ஒரு ஜாலியான நிலையை வாழணும், வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று நினைப்பீங்க. எப்பொழுதும் உண்மையான வயதை விட 10 வருடங்கள் குறைவான இளமையான தோற்றம் போல இருக்கும். நல்ல இளமையான உடற்கட்டால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். சுறுசுறுப்பாக வலம் வருவீங்க. தலை முதல் பாதம் வரை திகைப்பூட்டும் தோற்றம் கொண்ட நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை அறியாமலேயே ஒரு கவன ஈர்ப்பு மையமாகவே திகழ்வீங்க. மற்ற ராசிக்காரர்களையும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் இருப்பாங்க. ஆனால் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாத நகைச்சுவை கொண்டவர்கள். மனதை லேசாக்கும் வகையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நகைச்சுவைகளை சொல்லி முழுமையாக மகிழ்விப்பது தான் உங்களுடைய சிறந்த அம்சம் என்று தான் சொல்ல வேண்டும். யாரையும் எளிதில் துல்லியமாக எடை போடுவதில் நீங்கள் வல்லவர்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது. மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் சற்று உயரமான தோற்றம், சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பு, நீள்வட்ட முகம், நேரான சற்று உயர்ந்த மூக்கு கொண்டவர்களாக இருப்பீங்க. சற்று இரக்கம் கொண்ட பற்களும்
வயதான பிறகு தொப்பையும் நிச்சயம் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். உயரமாக இருந்தாலும் ஒல்லியான தேகத்தை, உடல் அமைப்பை கொண்டிருப்பீங்க. அகன்ற நெற்றியை கொண்டிருப்பீங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மேஷம் ராசி, சிம்மம் ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் கும்பம் ராசி, இந்த ராசிகள் எல்லாம் நட்பு ராசிகள். மற்ற ராசிகள் எல்லாம் பகை ராசிகளாகவும் இருக்கும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசி அப்படின்றது இரட்டையர் ராசி அப்படின்ட்டு பார்த்தோம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும் அப்படின்றதில் மறுத்துவிட முடியாது. ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய தலம் திருத்தலம் திருத்துறைவில்லி மங்கலம். திருநெல்வேலியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பது தான் இந்த திருத்தொலைவில்லி மங்கலம். 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கே மட்டும்தான். இரு கோவில்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். முதலாவதாக திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவப்பிரானாகும். இரண்டாவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்த லோசனன் என்பதாகும். சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்து வாருங்கள். எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறும் இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.